ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்ட்டாக ஹெல்த்தியான பால்கோவா எப்படி செய்யறதுன்னா பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி சீனி சேர்க்க போகிறதில்ல, வெல்லம் சேர்த்து தான் இந்த பால்கோவா செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி பால்கோவா செய்கிறதுக்கு இரும்பு சட்டி தான் எடுத்திருக்கேன். இதில் பால்கோவா செய்கிறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது போல் ஒட்டாமல் வரும். நம்ம நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு போல் இந்த சட்டி யூஸ் பண்ணோன்னா சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது. நான் வந்து 2 லிட்டர் பசும்பால் தண்ணி கலக்காமல் எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். பால்கோவா செய்கிறதுக்கு 1 hour ஆகும். நம்ம கிட்டவே நின்று தான் செய்யணும். பால் ஊற்றி கொஞ்ச நேரத்துலேருந்தே நம்ம கலக்கி விட ஆரம்பிச்சிடணும். இல்லைனா பால் கீழே உரையும் இல்லை, அதை அப்படியே விட்டுட்டோன்னா அடியில் வந்து நல்லா கருகி போய் அந்த கருகின வாடை வந்துடும். பால்கோவா ஃபுல்லாக வீணாயிடும். அதனால் நீங்கள் அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த பால்கோவா நம்ம பேக்கரியில் இல்லை கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடும்போது வெல்லம் சேர்த்து செய்யலாம். ரொம்பவே ஹெல்த்தியானதாக இருக்கும். நம்ம வெல்லம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்பலாம் வித்தியாசப்படாது. இதுவும் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராகவே இருக்கும். பால்கோவா செய்கிறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்பவே கம்மி, ஆனால் டைம் தான் நமக்கு ரொம்ப எடுக்கும். அதுபோல் நம்ம வந்து கலந்து விட்டே இருக்கணும் அடிக்கடி. இது போல் ஏடுலாம் வந்துச்சுன்னா அதை வந்து எடுத்து விட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விடணும். இந்த ஓரெல்லாம் வந்து ஏடு படியாமல் அதெல்லாம் நல்லா சுரண்டி விட்டு நல்லா கலந்து விடுங்க. இது போல் இரும்பு சட்டியில் நம்ம பால்கோவா ஸ்வீட்ஸ்லாம் செய்யும்போது நல்லா பழக்கி வச்சுருந்தா மட்டும் நம்ம அதில் செய்யலாம். ஒருவேளை பழக்காத எண்ணெய் சட்டியாக இருந்தால் பால் ஃபுல்லுமே வந்து கலர் மாறி போயிடும். துரு பிடிச்சிருக்கும்ல, அந்த இது வந்து கலர் வந்து நல்லா மாறிடும். நம்ம வந்து எண்ணெய் சட்டி வந்து நல்லா பழக்கி வச்சுருந்தா மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். பால் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சுண்டி வருது. நம்ம இது போல் அகலமான பாத்திரம் எடுக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமே வந்து பால் வந்து நல்லா உறைஞ்சி வரும். கொஞ்சம் அகலம் கம்மியான பாத்திரம்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வந்து நல்லா திக்காக காய்ஞ்சி வரத்துக்கு. நம்ம பால்கோவா ரெடி ஆகிற வரைக்குமே இதே ப்ராசஸ் தான். நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் கைவிடாமல். அப்பப்போ வந்து மறந்துடாதீங்க. அடியில் உறைஞ்சிருச்சுன்னா கரிஞ்சு போயிடும். பால் இந்தளவுக்கு நல்லா உறைஞ்சி சுண்டி வந்ததும் நான் வந்து 1/4 கிலோ வெல்லம் சேர்க்குறேன். பால் வந்து நல்லா திக்காக ஆக ஆக கொஞ்சம் இனிப்புத்தன்மையாக தான் இருக்கும். அதனால் நம்ம வெல்லம் வந்து நிறையா சேர்க்க தேவையில்லை. நீங்கள் சீனி சேர்த்தாலுமே 1/4 கிலோ சேர்த்து பாருங்கள். உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிக இனிப்பு வேணுன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வெல்லம் வந்து 1/4 கிலோ கரெக்டாக இருக்கும். இதையும் நல்லா வந்து வெல்லம்லாம் நல்லா கரையணும்ல, இதை வந்து நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக வெல்லம் நல்லா கரைஞ்சி பால்கோவா வந்து நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்கள். அந்த தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆனதும் நமக்கு பால்கோவா ரெடி ஆகிடும். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வந்து நல்லாவே திக்காக வந்து பால்கோவா ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வந்து அந்த ஏடுலாம் நல்லா கெட்டியாக இருக்கும்ல, அதெல்லாம் இது போல் ஒரு மத்து வச்சு நல்லா வந்து அமுக்கி விடுங்க. நல்லா இது போல் மசிச்சு விட்டிங்கன்னா நமக்கு வந்து கடையில் உள்ள இந்த பால்கோவா மாதிரியே கிடைக்கும். உங்களுக்கு இது போல் மசிச்சு விடுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நல்லா ட்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் விட்டு நல்லா ஒரு 4-5 ஓட்டு வந்து விட்டிங்கன்னா நமக்கு நல்லா அது போல் கிடச்சிரும். இது போல் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து மசிக்க வேண்டியது தேவையில்லை. அவ்வளோதான் பாருங்கள், நமக்கு பால்கோவா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அந்த இரும்பு சட்டியில் செஞ்சது பாருங்கள், ஒட்டாமல் பால்கோவா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நமக்கு கடையில் உள்ள பால்கோவா மாதிரியே கிடச்சிருக்குல்ல. இது போல் நல்லா திக்காகி வந்துட்டு நமக்கு வந்து சூப்பரான பால்கோவா ரெடி ஆகிடும். இது அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக இது மேலே கொஞ்சமாக துருவின பாதாம் தூவிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூ. இதெல்லாம் நமக்கு வந்து ஆப்ஷனல் தான். ஹெல்த்தியான பால்கோவா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த பால்கோவா உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.